ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்டு நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நர்சரியில் எப்படி ரோஜா செடிகள்லாம் ரெடி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நர்சரியில் பார்த்தீங்கன்னா செம்மண் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. மற்ற மண்ணில் வளராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளரும். ஆனால் செம்மண்ணில் இருக்கிற குரோத்னஸ்ஸாக வளர ஆரம்பிக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நர்சரியில் செம்மண் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ரோஜா செடிக்கு ஸ்பெஷலே செம்மண் மட்டும்தான். மற்றபடி மண் எந்த மண் போட்டாலும் ரோஜா செடி வளர தான் செய்யும். ஆனால் செம்மண்ணுக்கு உங்களுக்கு நல்லாவே வளர ஆரம்பிக்கும். இப்போ செம்மண் மட்டும் இல்லாமல் செம்மண்ணோட மாட்டு சாணம், அதாவது இயற்கையான முறையில் தான் இப்போ நர்சரியில் வளர்த்துட்ருக்காங்க. அதனால் ஃபுல்லாகவே மாட்டு சாணம் மக்குன மாதிரி எடுத்து வச்சுருக்குறாங்க. அது ஃபுல்லாகவே இப்போ இந்த மாட்டு சாணம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னால் உள்ளது. அந்த மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க. ஃபுல்லாகவே காஞ்ச பிறகு அந்த இதை ஃபுல்லாகவே மண்ணோட அளவுக்கு தகுந்த அளவு கலந்துருவாங்க. மண் இப்போ எந்த அளவுக்கு கலக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மண் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு அந்த சாணங்களை ஃபுல்லாகவே கலக்குறாங்க. மண் இப்போ ஒரு தொட்டிக்கு நீங்கள் இதுவே தொட்டிக்கு எடுக்கிறீங்கன்னா, ஒரு தொட்டியில் அரை தொட்டி மண்ணும், அரை தொட்டி இந்த சாணம் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வீட்டில் வைக்கிற செடியாக இருந்தால். இப்போ நர்சரியில் ரெடி பண்ணுற மெத்தடில் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் நட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எவ்வளோ மண் எவ்வளோ சாணம் வச்சுருக்குறாங்கன்றத பார்த்தீங்கன்னா தெரியும். மண் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம கலக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, மண் சத்து அதிகமாகிறதுனால உங்களுக்கு செடி ரொம்பவே குரோத்தாக வளரும். செடிகள் ரொம்ப வளராமல் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி நட்டு வச்சுருந்தா கூட இந்த மாதிரி சாணங்களை நிறைய போடும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வளர ஆரம்பிக்கும். இதுவே கெமிக்கலாக கொடுக்கும்போது ஒரு லிமிட்டாக கொடுக்கணும். இப்போ இந்த இயற்கை முறையில் கொடுக்கும்போது நம்ம அதிகம் கொடுத்தாலும் ஒன்றும் செய்யாது. அதனால் இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து மட்டும்தான் இந்த ரோஜா செடியை ஃபுல்லாகவே வளர்த்துருக்குறாங்க. அதை ஃபுல்லாகவே ஆர்கானிக் முறையில் கெமிக்கலாக எதுவுமே கொடுக்க கிடையாது. கெமிக்கலாக என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மருந்து கெமிக்கலாக மட்டும்தான் கொடுத்தாகணும். ஏன்னா அது பூச்சி ஏதாவது பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக கெமிக்கலான முறையில் மருந்து கொடுக்கணும். மருந்து கொடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அதாவது பூச்சி எதுவும் இல்லைன்னா கண்டிப்பாக தேவையில்ல. ரோஜா செடியை முடிஞ்ச அளவுக்கு அதிகமான வெயில் படுற மாதிரி இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி வச்சிங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். அதாவது நோய் தாக்குதல் மாதிரி நிழல்ல இருந்தால் ரோஜா செடி கண்டிப்பாக மாறிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சன்லைட் அதிகம் படுற மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்பவே கம்மியாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஆயிரும். அதே இது மரத்துக்கடியில் இந்த மாதிரி நிழலில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பூக்கள் பூக்காமே போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஜா செடியை நர்சரியில் ஒரு ஸ்டெப் வளர்ந்த விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருவாங்க. அதாவது நர்சரியில் ரோஜா செடியை உயரமாக வளரவே விட மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு 1 அடி 2 அடி இந்த உயரத்தில் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க சேல் பண்ணுறதுக்காக வேண்டி ரொம்ப உயரம் வளராமல் வச்சுருப்பாங்க. நம்ம அதிகபட்சம் தரையில் வச்சுருந்தோம்னா உயரம் வளர்த்துக்கிறலாம். இதுவே தொட்டியில் இருந்தால் நம்ம உயரம் வளர்த்தோம்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உயரமாகப்பட்டது உங்களுக்கு மண் சத்து, அதாவது மண்ணில் இருக்கிற சத்தை பூரா எடுத்துக்கிட்டு உயரம் வளர்ந்துருமே தவிர்த்து பூக்கள் பூக்காமல் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மீடியமான அளவுலேயே வளர்த்துக்கங்க. ஒரு 2, 3 அடியிலேயே தொட்டியில் இருந்துச்சுன்னா அதிகபட்சம் வளர்த்துக்கங்க. நீங்கள் இதுவே தரையில் இருந்துச்சுன்னா ரொம்ப உயரம் போயிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. கிளைகள் அதிகம் இருந்தால் அதை நம்ம அப்படியே விட்டுறலாம். கிளைகள் இல்லைன்னா நம்ம கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டிங்கன்னா கிளைகள் அதிகமாக வளர ஆரம்பிச்சிடும். குரோத்தாகவும் இருக்கும். அதே மாதிரி பூக்கள் பூக்கிறது, பூக்கள் சின்னதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி உரம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உரம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா, இல்லை நான் ஆர்கானிக் முறையில் இல்லாமல் கெமிக்கலாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் டிஏபி யூஸ் பண்ணிக்கலாம். டிஏபி எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஏபி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நாள் போடுறீங்கன்னா, அதுக்கடுத்து 15 நாள் கழித்து கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டிஏபி கொடுக்கும்போது பூக்கள் பூராமே பெரிய அளவில் வளர ஆரம்பிக்கும். இப்போ இது பூராமே அந்த பகுதிக்கு பகுதி சாணம் கொடுக்க போய் தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு பூக்கள் இருக்குது. இதிலே நீங்கள் கொஞ்சம் குறைச்சிருந்தீங்கன்னா கூட பூக்கள் ஓரளவுக்கு சின்ன சின்னதாக ஆயிரும். அதே மாதிரி மெயினான விஷயம் வெயில்லையும் அதிகமாக வைக்கணும். வெயில் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு பூக்கள் சின்னதாகவும் செடி நோய் தாக்குதல் மாதிரியும் ஆயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெயில்லையும் வச்சுக்கோங்க. இயற்கை முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இயற்கை முறையிலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கெமிக்கலாக கொடுத்தீங்கன்னா கெமிக்கலாகவே நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது 2யும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணீங்கன்னா செடி ஒரு மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியில் 7 இலை இருக்கிற இலைகள் பூக்கள் பூக்காமல் போயிடும். அந்த ரோஜா செடி பூராமே பூக்கள் பூக்காமல் போயிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இல்லைங்க. ரோஜா செடியில் ஒட்டுக்கு கீழேருந்து தழைஞ்சு வந்த 7 இலை மட்டும்தான் உங்களுக்கு பூக்கள் பூக்காமல் இருக்கும். ரோஜா செடியில் நார்மலாக ஒட்டுக்கு மேலே இருக்கிற இலைகள் ஃபுல்லாகவே எத்தனை இலைகள் இருந்தாலும் அது பூக்க தான் செய்யும். அதனால் ஒட்டுக்கு கீழே இருந்து 7 இலை அது உங்களுக்கு தனியாகவே தெரியும். இப்போ இந்த ரோஜா செடியில் இருக்க இலை டார்க் க்ரீன் கலர்லேயும், அந்த 7 இலை கொடியாக போகுது. பூக்கள் பூக்காமல் இருக்கிற இலை லைட் க்ரீன் கலர்லேயும் இருக்கும் இலை அந்த டிஃப்ரெண்ட்டை வச்சே நம்ம அதை கட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த இதில் பூக்கள் பூக்காமல் இருக்கும்.
அந்த கொடி வளர்ந்துட்டா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கொடி மட்டும் தான் வளர்ந்துட்டுருக்கும். பூக்கள் பூக்காமயே போயிரும். அதனால அந்த கொடிய நம்ம கட் பண்ணி எடுத்துறணும். அத ஃபர்ஸ்ட்டு நர்சரியில ஃபாலோ பண்ணிருவாங்க. அந்த கொடிகள் அதிகமா வளரத்தான் செய்யும். எந்த செடியிலயும் வளராம இருக்காது. நர்சரியில பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஒரு சில செடிகள்ல கட் பண்ணி விடாம இருக்கிறதுல, நம்ம வாங்கி வைக்கும்போது அந்த துளிர்கள் வர ஆரம்பிக்கும். அத நம்ம கட் பண்ணி விட்டோம்னா, அடுத்தடுத்து பூக்கள் வர ஆரம்பிச்சுரும். இத நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அதாவது நர்சரியில அந்த 7 இலைய ஒரு சில செடிகள்ல கட் பண்ணாம இருப்பாங்க. அப்படி கட் பண்ணி இருந்த செடியில கூட திருப்பி வந்துட்டா, நம்ம அத கட் பண்ணி விட்டுறணும். அப்படி கட் பண்ணாம விட்டீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு அந்த செடி ஃபுல்லா அந்த 7 இல வந்துட்டு, செடி பூக்கள் பூக்காமயே போயிரும். அதனால இத நீங்க கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாரி 7 இல இருக்கு அப்படின்ற பட்சத்தில, ரோஜா செடியில இருந்தா விட்டுருங்க. அந்த ஒட்டுக்கு கீழ இருந்தா, அத ஃபுல்லாவே நம்ம கட் பண்ணி எடுத்துருங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க ரோஜா செடி வந்து மதர் பிளான்ட், ஒட்டு செடி எல்லாமே மிக்ஸிங்ல இருக்கு. இது ஒட்டு செடி வந்து எப்படி பதியம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டு செடி ஆல்ரெடி மொதயே ஒரு சின்ன சின்ன பையில வச்சு பதியம் பண்ணிட்டு ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பா இந்த பைக்கு வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பெரிய செடியா குரோத்தா இருக்கும். அத வந்து ஃபுல்லாவே பெரிய பெரிய செடி மட்டும் தான் இப்ப இந்த பையில இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு சின்ன சின்ன கவர்கள்ல இருந்து அதுக்கப்புறம் பை ஒவ்வொரு ஸ்டெப்பா பை மாறி மாறி வரும். இதுவே மதர் பிளான்ட்டா இருந்தா டைரக்ட்டா வந்து அந்த இப்போ ஒட்டு செடி வந்து ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிய ஒட்டு கட்டுறதுனால அந்த பை மாத்தி வச்சுறாங்க. இதுவே மதர் பிளான்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதர் பிளான்ட்ன்னா அந்த செடியில இருக்கிற வேர கட் பண்ணி வந்து ஸ்ட்ரெயிட்டா வச்சுருவாங்க. அது இந்த கவர்லயே ஸ்ட்ரெயிட்டா வச்சுருவாங்க. அதுல பதியம் எடுப்பாங்க. இந்த மெத்தட்ல 2 மெத்தட்ல ரோஜா செடிய பதியம் எடுத்து வச்சுட்டுருக்காங்க. அதே மாரி ரோஜா செடிக்கு வந்து நம்ம தண்ணி ஊத்தும்போது, தண்ணி ஊத்துற தண்ணி ட்ரை ஆகுற மாரி பார்த்து ஊத்திக்கங்க. நீங்க வச்சிருந்தாலும் சரி, நர்சரியிலயும் அப்படித்தான் பண்ணுவாங்க. நம்மட்ட இருக்கிற ரோஜா செடியில தண்ணி தேங்குது தேங்குது அப்படின்ற பட்சத்தில, ரோஜா செடியில இருக்கிற வேர் ஃபுல்லாவே அழுக தொடங்கிரும். வேகமாவே காஞ்சு போகும். அதனால வந்து தண்ணி வந்து நம்ம எவ்வளோ தண்ணி ஊத்துனாலும், தண்ணி ரோஜா செடியில இருக்கிற கவர்லயோ, தொட்டியிலயோ ஃபுல்லா ட்ரை ஆயிரணும். அப்படி ட்ரை ஆகாம இருந்தா, வேர்கள் அழுக தொடங்கிட்டு உங்களுக்கு ரோஜா செடி காய ஆரம்பிச்சுரும். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி ப்ராப்பரா வளர்த்தீங்கன்னா, கண்டிப்பா ரோஜா செடிய நர்சரியில எப்படி வளர்க்குறாங்களோ, அதே மாரி நம்மளும் வளர்த்துக்கிட முடியும்.